శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద సర్వహుతయాయ సర్వస్తోమోతిరాత్ర ఉత్తమమహర్భవతి సర్వస్య సర్వస్య జిత్యై సర్వమేవ తేనాప్నోతి సర్వం జయతి. హరి ఓం. ఓం నమో వెంకటేశాయ. శ్రీ లక్ష్మీ పద్మావతి సమేత శ్రీ కళ్యాణ వెంకటేశ్వర స్వామి పరబ్రహ్మణే నమః. వెంకటాద్రి సమం స్థానం பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வெங்கடேச சமோதேவோ நபூதோ நபவிஷ்யதி. திருவேங்கட மலைக்கு நிகரான மலை இந்த பூலோகத்தில் எங்கும் இல்லை. திருவேங்கடத்து எம்பெருமானுக்கு நிகரான தெய்வம் முன்பு இருந்ததும் இல்லை, இனி இருக்கப் போவதும் இல்லை என்கிறது ஸ்ரீ வெங்கடேச புராணம். அந்த சீனிவாச பெருமானின் பிரதிபிம்பமே ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள். சீனிவாச மங்காபுரத்தில் ஸ்ரீ பத்மாவதி தேவியுடன் திருக்கல்யாண கோலத்தில் அழகிய வதனத்தில் திருஷ்டி பொட்டுடன் அர்ச்சா ரூபியாக எழுந்தருளியுள்ளார். பக்தர்களே, அந்த எம்பெருமானும் பிராட்டியும் இந்த சீனிவாச மங்காபுரத்தில் ஒன்றாக தரிசனம் தருவதால் இங்கே வந்து தரிசிக்கும் பக்தர்களுக்கு எத்தகைய பேறு கிடைக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். அந்த எம்பெருமானுக்கு நடைபெறும் வருடாந்திர பிரம்மோற்சவம் இது. உற்சவம் என்பதே உலக மக்கள் அனைவருக்கும் பலம் தரக்கூடிய முக்கியமான வைபவம் என்று நமது முன்னோர்கள் கூறியுள்ளார்கள். அப்படி நடத்தப்படும் பிரம்மோற்சவத்தில் முதல் நாளான இன்று துவஜாரோகணம். துவஜம் என்றாலே கொடி. நாம் சேவிக்கின்ற எம்பெருமான்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே கொடிகளும் வாகனங்களும் உள்ளனல்லவா? அதன்படி இந்த 16 லோகங்களையும் ஆள்கின்ற அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான ஸ்ரீமன் நாராயணனுக்கு கொடி வேண்டாமா? அப்படி எம்பெருமானின் திருக்கொடியில் வீற்றிருப்பவரே கருடாழ்வார். உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜா என்கிறது ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதம். பிரம்மோற்சவ சமயத்தில் ஆரம்ப நாளன்று துவஜஸ்தம்பத்தில் வீட்டிருக்கும் இந்த கருடாழ்வாருக்கு திருமஞ்சனம் செய்வித்து பூஜைகள் செய்து கற்பூர மங்கள ஹாரத்தி காட்டி 9 நாள் உற்சவமும் தங்கு தடையில்லாமல் நடைபெற வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கருடக் கொடியை துவஜஸ்தம்பத்தின் உச்சியில் ஏற்றிய பின்னரே உற்சவத்தை தொடங்குவது அனைத்து ஸ்ரீ விஷ்ணு ஆலயங்களிலும் வழக்கம், சம்பிரதாயம். இதை துவஜாரோகணம் என்பார்கள். இந்த 9 நாட்களும் கருடாழ்வார் அந்த துவஜஸ்தம்பத்தின் மீது வீற்றிருந்து பிரம்மோற்சவத்தை கண்காணிப்பதாக ஐதீகம். பக்தர்களே, அந்த வகையில் இதோ இப்போது துவஜாரோகணத்துக்கு சித்தமாயிருக்கிறார்கள். அங்கே கூடியிருக்கும் அனைவரும் அதோ கங்கணபட்டர் அந்த கொடியை ஏற்ற தயாராக இருக்க, எம்பெருமான் அவரது திருமுகம் முன்பாகவே இந்த வைபவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கருடாய நமஸ்துப்யம் நமஸ்தே பக்ஷினாம் பதே நபோகமாதி ராஜாய சுப்பர்ணாய நமோ நமக. சுவாமி தேசிகன் அருளிய ஸ்ரீ கருட ஸ்தோத்திரம். திரு ஐந்தை எனும் திருவேந்திபுரத்தில் சுவாமி தேசிகன் கருடாழ்வாரை குறித்து தபஸ் செய்த போது கருடாழ்வார் அவர் முன் பிரசன்னமாகி அவருக்கு ஸ்ரீ ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசித்து ஹயக்ரீவரின் மூர்த்தியையும் அனுகிரகித்து மறைந்தாராம். அப்போது தனக்கு அனுகிரகம் பண்ணின அந்த கருடாழ்வார் விஷயமாக சுவாமி தேசிகன் அருளிச் செய்ததே கருட தண்டகம், கருட பஞ்சாசத் என்கிற 2 சோஸ்திரங்களும் நமக்கு கருடாழ்வாரை பற்றிய விசேஷங்களை தருகின்றன. அந்த கருடாழ்வாரே இதோ இப்போது எம்பெருமானின் திருக்கொடியில் வீற்றிருக்கும் அந்த பாக்கியத்தையும் இப்போது பெற்றிருக்கிறார். அவரது வலது திருக்கையில் குளிகன் எனும் சர்பத்தை வளையலாகவும், இடது கையில் ஆதிசேஷனை வளையலாகவும், வாசுகியை யக்ஞோபவீதமாகவும், தக்ஷகனை கடிசூத்திரமாகவும், கார்கோட்டகனை ஹாரமாகவும், வலது காதில் பத்மன் எனும் சர்ப்பத்தையும் இடது காதில் மகாபத்மன் எனும் சர்ப்பத்தையும் குண்டலங்களாகவும் தரிசித்துக் கொண்டிருக்கும் பக்ஷி ராஜனான கருடாழ்வார் நம்மை ரட்சிக்கட்டும். இந்த 8 பாம்புகளும் கருடாழ்வாருக்கு ஆபரணங்கள் ஆயினவாம். ஆகவே அந்த கருடாழ்வாரே இதோ எம்பெருமானின் இந்த துவஜாரோகண சமயத்தில் அந்த திருக்குடியில் வீற்றிருந்து இந்த 9 நாட்களும் இந்த வைபவம்
பத்திரமாக நடைபெற கண்காணித்துக் கொண்டிருக்கிறாராம். கழுகு கண் அல்லவா அவருக்கு. இவரை சுப்பர்ணன் என்று தேவேந்திரனால் வழங்கப்பட்ட பெயர். மற்ற திருநாமங்களை பார்க்கப் போனால் வைணதேயன், பெரிய திருவடி, கருத்மான், பக்ஷிராஜர், இவ்வாறு பலவிதமான பெயர்கள். அஷ்டத்திற்கு பாலகர்களையே வென்று தனது தாயாரை அடிமைத்தலையிலிருந்து விடுவிக்க அமிர்தத்தை கொண்டு வந்தவர் அல்லவா கருடாழ்வார். அந்த அமிர்தம் தேவர்களின் சொத்து. அதை கொண்டு போக வந்த கருடாழ்வாரை அஷ்டத்திற்கு பாலகர்களும் தடை செய்தனராம். ஆயினும் கருடன் தனது வலிமையால் அவர்கள் அனைவரையும் வென்றதாக கருட பஞ்சாசத் நமக்கு கூறுகிறது. அந்த கருடாழ்வாரை இப்போது இந்த எம்பெருமானின் திருக்கொடியில் நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, 9 நாளும் காலையும் இரவும் எம்பெருமான் விதவிதமான அலங்காரங்களிலும் விதவிதமான வாகனங்களிலும் வீதி உலா வந்து பக்தர்களையெல்லாம் கடாட்சிக்க உள்ளார். அந்த பக்தர்களின் குறைகளை நேரடியாக கேட்டருள்வார். 9ஆம் நாள் இரவு பின்பு இந்த கருடக் கொடியை இறக்கி உற்சவத்தை நிறைவு செய்வார்கள். பக்தர்களே, அந்த கருடாழ்வாரின் முக்கியத்தை நாம் உணர வேண்டும். இதோ இப்போது துவஜாரோகணத்துக்கான சமயம் வந்து கொண்டிருக்கிறது. வேதாத்மா விககேஸ்வரா என்று யமுனாச்சாரியரான ஆளவந்தார் போற்றிப் பாடியவர் கருடாழ்வார். திருவேங்கடத்து எம்பெருமானின் பிரதிபிம்பமான ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாளின் மாசி மாத வருடாந்திர பிரம்மோற்சவத்தில் இன்று முதல் நாளான இப்போது துவஜாரோகண கைங்கரியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பக்தர்களே, அதை இப்போது நாம் இதோ இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி மூலமாக தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த துவஜஸ்தம்பம் என்கிற கொடிமரம் பிறந்ததும் ஒரு கதை. நமது பாரத தேசத்தில் வடகிழக்கு பகுதியில் மணிப்பூர் என்கிற ஒரு தேசம். மகாபாரத காலத்தில் இதை ஆண்டு வந்த அரசன் மயூரத்வஜன் சிறந்த கிருஷ்ண பக்தன். அவரது பக்தியை சோதித்து பாண்டவர்களுக்கு அவரது கிருஷ்ண பக்தியை நிரூபிக்க நினைத்தாராம் கண்ணன். தர்மரையும் அழைத்துக் கொண்டு ஒரு பிராமண வேடத்தில் இருவரும் அங்கு சென்றனர். கிருஷ்ணர் அந்த மன்னனிடம், வருகிற வழியில் எனது மகனை ஒரு சிங்கம் பிடித்து வைத்துள்ளது. உனது உடலின் ஒரு பாதியை தந்தால் என் மகனை மீட்க முடியும் என்றாராம். மயூரத்வஜனும் சம்மதிக்கிறான். ஆனால் அவனது கண்களில் கண்ணீர். அதை கண்ட தர்மர், கண்ணீருடன் தரப்படும் தானம் பயன்படாது என்று சொல்ல, அதற்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? எனது உடலின் ஒரு பாதிதானே உங்களுக்கு பயன்பட போகிறது, இன்னொரு பாதி பயனற்று போகிறதே என்று நினைத்து கண்ணீர் விடுகிறேன் என்றாராம். இதற்கு நான் வழிபடும் அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே வழி சொல்ல வேண்டும் என்று சொல்ல, கிருஷ்ணரும் அவருக்கு விஸ்வரூப தரிசனம் தந்ததாக கூறப்படுகிறது. எங்கெங்கெல்லாம் கோவில்கள் உள்ளதோ அங்கெல்லாம் நீ துவஜஸ்தம்பமாக இருப்பாய். கோவிலுக்கு வருபவர்கள் முதலில் உன்னை விழுந்து சேவித்த பின்னர்தான் உள்ளே சென்று மற்ற தெய்வங்களை வழிபடுவார்கள் என்று வரம் தந்தாராம். அப்படிப்பட்ட கொடிமரமே இதோ இந்த துவஜஸ்தம்பம். பக்தர்களே, இந்த கொடிமரம் ஜீவதாரு என்கிற மரத்தால் செய்யப்படுகிறது. அது தவிர தாமிரம் மற்றும் தங்கத் தகடுகளால் மறைக்கப்பட்டது. புராணங்களில் உள்ள அதன்படி இதில் 3 உலோக அடுக்குகள் உள்ளனவாம். பூலோகம், ஸ்வர்கலோகம், பாதாளலோகம் 3ஐயும் இந்த அடுக்குகள் குறிப்பிடுகின்றன. மேலே ஆகாச தீபம் இருக்கும். அதில் விசேஷ காலங்களிலும் உற்சவ சமயங்களிலும் கொடி ஏற்பட்டு விழாவின் ஆரம்பத்தை குறிக்கும் வகையில் அமையுமாம். அந்தந்த கோவில் ஆகம வழக்கப்படி கருடக்கொடி, நந்திக்கொடி, யானைக்கொடி என்கிற படங்கள் இருக்கும். இதை துவஜபட்டம் என்பார்கள். ஆகவே கொடி ஏற்றுவதை துவஜாரோகணம் என்று சொல்வதும், இந்த கொடிமரத்தை பிரதட்சணம் செய்தால் கோவிலை வந்த பலன் கிடைக்கும் என்பதும் இந்த துவஜஸ்தம்பத்தின் பெருமை. அந்த துவஜஸ்தம்பத்தின் மீது இப்போது இந்த கருட கொடியை ஏற்ற உள்ளார்கள். பக்தர்களே, பூலோக வைகுந்தமான திருமலை, அதன் அடிவாரத்திலேயே நாம் தரிசிக்க ஏதுவாக உள்ளது இந்த ஸ்ரீனிவாச மங்காபுரம் என்கிற திருத்தலம். சாதாரணமாக எம்பெருமான் திருமலையிலும் தாயார் அலமேலு மங்காபுரத்திலும் இருக்கும்போது இதோ இந்த திருத்தலத்தில் இருவரும் சேர்ந்து நமக்கு தரிசனம் தருகிறார்கள்.
நாராயணவனத்தில் ஆகாசராஜனின் திருக்குமாரத்தியான ஸ்ரீ பத்மாவதி தேவியை திருக்கல்யாணம் செய்த பின்னர் திருமலைக்கு போகும் வழியில் அகஸ்திய முனிவரை தரிசித்து ஆசி பெறும்போது புதுமண தம்பதிகள் 6 மாத காலத்துக்கு மலை ஏறுவது உச்சித்தமில்லை என்றும் இந்த ஸ்தலத்திலேயே தங்கி தாம்பத்தியம் நடத்துமாறு அவர் கூறுவதால் எம்பெருமானும் தேவியோடு இங்கே தங்கியிருப்பதாக ஸ்தல புராணம் கூறுகிறது. ஆதி காலத்தில் சித்தர் கூடம் என்று அழைக்கப்பெற்ற இந்த திருத்தலம் அலர்மேல் மங்கை தாயாரோடு பகவான் சேர்ந்து இருந்தபடியால் இருவரது திருநாமங்களும் ஒன்று சேர்ந்து சீனிவாச மங்காபுரம் என்று பெரியோர்களால் அழைக்கப்படுகிறது. பக்தர்களே, நமக்கு மலையேறும் சிரமம் கூட வைக்காமல் திருமலைக்கு வெகு சமீபத்தில் தாயாரோடு சேர்ந்து எழுந்தருள நாம் கேட்கும் வரங்களையெல்லாம் அளிக்கிறார் என்றால் இதைவிட வேறு பேறு என்ன வேண்டும்? சாதாரணமாகவே ஒருவன் பிரபத்தி பண்ண வேண்டுமென்றால் எம்பெருமான் தாயாரோடு சேர்ந்து இருக்கும்போதுதான் சரணாகதி பண்ண வேண்டுமாம். ஆச்சாரியர் ராமானுஜர் ஸ்ரீரங்கத்து எம்பெருமானிடம் சரணாகதி பண்ணும்போது கூட ஒரு பங்குனி உத்தரத்தில் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் ரங்கநாயகி விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் சுபதிதௌ அஸ்ய தேவதேவஸ்ய அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகஸ்ய ஸ்ரீயः பதே புருஷோத்தம அஸ்ய அகணிதா நேவ दिव्य अवतारक अस्य श्री भू नीला करकमल संवाह्य मान चरण नलिन युगलस्य श्री मंगापुर क्षेत्र अधि नायकस्य श्री कल्याण वेंकटेश्वर स्वामिनः प्रीत्यर्थम लोक कल्याण क्रियमाणं लोक क्षेमार्थम नवाह्निक सार्वकामिक ब्रह्मोत्सव कर्मांगम एतत् ब्रह्मोत्सव नवाह्निक कर्मणि लोक क्षेमार्थम राजा राष्ट्र ग्राम यजमान आचार्य अर्चक पाचक परिचारकादि सर्ववर्णानां सर्वेषां भक्तजनानांच व्याधि चोर भय दुर्भिक्ष अनावृष्टि राजबाधादि सर्व उपद्रव शांत्यर्थम स्वस्त्यर्थम समस्त सन्मंगल वाप्यर्थम स्वामिनः प्रीतये वार्षिक नवाह्निक ब्रह्मोत्सव कर्मांगम प्रथम दिवसे ध्वजारोहण कर्मणि एतत् ब्रह्मोत्सव साफल्यता सिद्ध्यर्थम ब्रह्मोत्सव कैंकर्य योग्यता सिद्ध्यर्थम स्वामिन् प्रीतये एतत् कर्मणि वैखानस दिव्य भगवशास्त्र प्रोक्तेन आचार्यमुखेन गोत्रस्य परब्रह्म गोत्रस्य वीरब्रह्मन्नामधेयस्य धर्मपत्न्याः राजेश्वरी नाम्न्याः श्रेया जोशिल् नामधेयस्य सिद्धम्मा नाम्न्याः सह कुटुम्बक्षेमस्थैर्यधैर्यभयारोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थं रेचर्लगोत्रस्य वेङ्कटेश्वर नामधेयस्य धर्मपत्न्याः वरलक्ष्मी नाम्न्याः सह कुटुम्बक्षेमस्थैर्यधैर्यभयारोग्य ऐश्वर्याभिवृद्धिरस्तु చెప్పండి. आवालगोत्रस्य धर्मारेड् नामधेयः सह कुटुम्बक्षेमस्थैर्यधैर्यभयारोग्य ऐश्वर्याभिवृद्धिरस्तु. మీరు చేతిలో తీర్థంతో సహా అక్షతలు వారి చేతిలో వదలండి. సర్వం శ్రీనివాసార్పణమస్తు. యాత్రాదానం ఇద్దరికి ఇవ్వండి, ముగ్గురికి మేడం దగ్గర తీసుకోండి స్వామి. అక్షతలు దానం తీసుకోండి. हिरण्यगर्भं गर्भस्थं हेमबीजं विभावसोः तस्मात् अन्य प्रदानेन ह्यतशान्तिं प्रयच्छ मे. एतत् क्रिया सिद्ध्यर्थं यात्रादानं तुभ्यमहं संप्रदते. इदन्न मम దాంట్లో తీసుకోండి స్వామి, దాంట్లో ఇదన్న మమ
వారికి ఇవ్వండి. అయ్యా చెప్పండి. ఏతత్ ధ్వజారోహణ సుముహూర్త కాలే ఆదిత్యాది నవగ్రహ అనుగ్రహ సిత్యర్థం విశేషేణ శనిగ్రహ దృష్టి దోష నివారణ సిత్యర్థం శనిగ్రహ ప్రీతయే తిల్లతిల్వ ధాన్యం తుభ్యమహం సంప్రదతే ఇదం నమమ. ఏతత్ అయ్యా ఏతత్ ధ్వజారోహణ సుముహూర్త కాలే రాహుగ్రహ దుర్దోష పరిహారార్థం రాహుగ్రహ ప్రీత్యర్థం మాషధాన్యం తుభ్యమహం సంప్రదతే ఇదన్న మమ. ప్రతిష్టతి. స్వస్తి సమస్త దేవగణ కిరీట రత్న దివ్య ప్రభాపడ విరాజిత పాదయుగలస్య శ్రీవత్స కౌస్తుభనూపుర పీతాంబరధరస్య మకర కుండల మండిత గండయుగలస్య సుదర్శన పాంచజన్య గదా ఖడ్గశాంగాది దివ్యాయుధ విరాజితస్య దేవదేవస్య భగవతో నారాయణస్య శ్రీలక్ష్మీ పద్మావతి సమేత కళ్యాణ వెంకటేశ్వర స్వామి నవాన్నిక బ్రహ్మోత్సవ సేవార్థమాగచ్చ. హిరణ్యం రత్నబీజౌ శతత్రిమే కులోద్భావిత వీరపద్యస్తోత్మరే అష్టకర్ణకర్ణికా మధ్యప్రతిష్ఠ ప్రమాణ దర్భమాలా లంకృత సౌలగ్న బలగత్రగ మధ్యారోపిత ధ్వజారోహణం కరోమి. ధ్వజారోహణ కాలే దిగ్దేవతానుగ్రహం భూయాత్ భవంతో మహాంతో న గృహ్ణन्तు. అస్మిన్ ధ్వజారోహణ కాలే ఆదిత్యాదినవగ్రహనుగ్రహం భూయాత్ భవంతో మహాంతో న గృహ్ణन्तు. అస్మిన్ ధ్వజారోహణ కాలే లక్ష్మీ పద్మావతి సమేత కళ్యాణ వెంకటేశ్వర స్వామి అనుగ్రహం సర్వేషాం భూయాత్ భవంతో మహాంతో న గృహ్ణन्तు. శ్రీమత్సుధావార్తి సుధాదినాదాపదారవిందార్చన తత్పర శ్రీ సువర్ణవర్ణో భుజగోపవీతి నాగాంతకో విష్ణురథ సువర్ణ దీర్ఘనాసా పుటచారు వక్త్ర ప్రసన్న నేత్రాంబుజకాంతి రమ్యా సాధారణ విక్రమాఖ్యేశ్వరో న శుభమాతనోతు. సర్వీకరేంద్ర మనోజ్ఞ సౌవర్ణ కిరీటధారి మహానుభావో భగవత్ ప్రసన్నకేశ్వరో న శుభమాతనోతు. విజ్ఞాన సంపన్నమతి ప్రసన్నో లక్ష్మీ కటాంశిత పుణ్యమూర్తి హరిప్రియో వైష్ణవ ధర్మ వేదికేశ్వరో న శుభమాతనోతు. గంధర్వ విద్యాధరమాననీయ కార్యకర్తా ఖగేశ్వరో న శుభమాతనోతు. సత్యవ్రత కామచరో మనోగ్రహ జ్ఞాన గురు సతాం సఖగేశ్వరో న శుభమాతనోతు. సువర్ణ సదృశ ప్రభా దీర్ఘబాహుం బృహస్కందం వందే నాగాంగభూషణం. వైకుంఠ వశవర్తినే మందరాజ గరుత్మతే అఖిల జగదభివృద్ధిరస్తు. శ్రీమత్కమలా యువతీ కనకమల కలిత పాద కమల ధూళీ పటల పాటలిత భుజ పరిగ చతుష్టయస్య కరకలిత శంఖ చక్ర శాంగ కౌమోదకే నందకస్య సహస్రస్య శరశత నిహత రజనీ సర్వపురుధర బహుళ లోకతాపస్య మత్స్యకూర్మ వరాహ నారసింహ వామన పరశురామ రాఘవ బలభద్ర కృష్ణ కల్య ప్రాదుర్భావ దశ పారక దర్శక పరిపాలిత జగత్రయస్య దేవదేవస్య భగవతో నారాయణస్య శ్రేయఃపదే బృహోత్తమస్య లక్ష్మీ పద్మావతి సమేత కళ్యాణ వెంకటేశ్వర స్వామి నవాన్నిక బ్రహ్మోత్సవ సంఘోషణార్థం మహాజలది సుతా సమర విరజిత చందాలంకార దీప్యమాన దివ్యావయవ సంకాశ భీషణాకృతి విక్షేప వేగవాతో ద్యోత తాండవిత మహాజలది మండలహార యజ్ఞోపవేత కడసూత్రావ
वदंसः किङ्किणी कृतमहास्तनागः सर्वान्तकः प्रीतयुक्तः प्रसन्नः सकलदेवता समाह्वानाद्दन्तजदण्डाग्रे प्रतिष्ठापितः सन्निधानं यधत्ता गरुडं गरुडं व्यलधौ व्यलधौ गजवाहनं केतुरगं केतुरगं वृत्तमटे वृत्तमटे प्रभुग प्रभुग प्रमद प्रमद ग्रह ग्रह लीलपटे लीलपटे पंगो पंगो मर्धल मर्धल विकसित विकसित गरुडं गरुडं वज्रपक्षिरज प्रभोदल विष्णु भारधरो महा गरुडतालमिदं महते गरुडतालमिदं महते अण्डमण्डल खण्ड विभ्रमवेश भक्षज वैनजो तालकाहलताल वेदन भेरिकानुग घोषणो अण्डमण्डल कुण्डलेश्वर वीज कुण्डल मण्डलो अंगदोदर बन्ध बन्दर कुन्दरोरुग भूषणो अण्डमण्डल चण्डिताः भेरिकाहलडम्बरो शङ्ख शृङ्ग मृदङ्ग सङ्गम गरुडतालमिदं महते गरुडतालमिदं महत् नागङ्गलाभरण नागङ्गलाभरण नागङ्गलो भुजगतो मयि सर्पस्य सर्पभुज सर्पस्य सर्पमसनो हुणजुणजुङ्कृति कङ्कणो हुण हुण हुङ्कृति कङ्कणो विलतातलयङ्कनकाङ्ग विभो भुजङ्गकुलभुञ्जितो विहङ्गकुलसेवितो कनकमय पत्रं सृजपरिश्रमत गरुडं भुजा तन्नमत गरुडं बुधाः वसन्तरागम् जयतालम् सोमोगमास्ते जनदुद्वहन्नः विष्णन्नानुदास्तदैनौ तद्विष्णो परमं पदगं सदा पश्यन्ति सूरयः देवचक्षुरादनो तद्विप्रासो विपन्यभोजाग्रवाजो दत्तमिन्दते विष्णोर्यत्परमं पदं श्रियः कान्ताय कल्याणनिधये निधये निराम् निवाधाय श्रेणिवाधाय मङ्गलम् पक्षिराजाय विद्महे सुपर्णो शिखरत्मान् त्रिवृते शिरोगायत्रं चक्षुस्तोम आत्मा रामते रामदेव्यं बृहत्तदन्तरे पक्षो सुवर्णो शिखरत्मान् गत्तसुवपदा हविष्मदीरिमा आपो हविष्मान् देवो अत्वरो हविष्मागो आविवादते हविष्मागो अत्व सूर्यः यामि सुम्नाय सुम्मिने सुम्ने मादत्तेन्द्राग्नयो भागदे तमित्रावरुणयो भागदे तविष्णेन देवानां भागदे स्वयज्ञेन कृता అల్లదెకో విజయధ్వజము అల్లదెకో విజయధ్వజము జగమెల్ల జేకునియనీతడు అల్లదెకో విజయధ్వజము జగమెల్ల జేకునియనీతడు అల్లదెకో విజయధ్వజము విజయధ్వజము విజయధ్వజము
తొక్కని చోట్లు తొక్కెటి తురగపు రెక్కల మీదటి రేవంతుడు తొక్కని చోట్లు తొక్కెటి తురగపు రెక్కల మీదటి రేవంతుడు సక్కుగన సుడల సంహరించి ఇదే దిక్కులు గెలిచెను దేవదేవుడు సక్కుగన సుడల సంహరించి ఇదే దిక్కులు గెలిచెను దేవదేవుడు అల్లదే కో విజయధ్వజము జగమెల్ల జేకునియనీతడు అల్లదే కో విజయధ్వజము శంఖము నొగి చక్రముతో సూడుకు తిరిగేటి శూరుడు ఓడక శంఖము నొగి చక్రముతో సూడుకు తిరిగేటి శూరుడు ఈడ నుండి సురలిందరిగాచెను మేడెపు మన లక్ష్మీ విభుడు ఈడ నుండి సురలిందరిగాచెను మేడెపు మన లక్ష్మీ విభుడు అల్లదే కో విజయధ్వజము జగమెల్ల జేకునియనీతడు అల్లదే కో విజయధ్వజము వినదానంద రూపాయ కశ్యపస్య சுதாய ச அஹீனாம் வைரிநேதுப்யம் விஷ்ணுபத்ராய நமக. பக்தர்களே, எம்பெருமானின் பிரம்மோற்சவத்தில் தத்வாரோகண கைங்கரியம் மங்களகரமாக நிறைவேறியது. இந்த 9 நாட்களும் எம்பெருமானின் மகோத்சவம் எந்த தங்கு தடையில்லாமல் நடைபெற வேண்டும் என்று நேற்று மாலை அங்குரார்ப்பணம் என்கிற ஸ்ரீ விஸ்வக்சேனரின் ஆராதனத்துடன் தொடர்ந்த இந்த வைபவம் இதோ இப்போது துவஜாரோகணத்துடன் ஆரம்பமாகி உள்ளது. இந்த துவஜாரோகண கைங்கரியத்தை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இரவும் காலையும் எம்பெருமான் விதவிதமான வாகனங்களில் எழுந்தருளி நம் போன்றவர்களுக்காக மாட வீதிகளில் உலா வந்து காட்சி தர உள்ளார். அந்த எம்பெருமானை நாமும் சேவித்து இந்த உற்சவம் என்றாலே மூலமூர்த்தியின் இறைசக்தியை உற்சவமூர்த்திக்கு ஏற்றி உற்சவமூர்த்தியை 4 மாட வீதிகளிலும் பவனு வரச் செய்து காத்திருக்கும் அத்தனை பக்தர்களும் ஸ்ரீனிவாச கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்தா நந்த நந்தன கோவிந்தா. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.